ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா கார்த்தி நேராக ஹாஸ்பிட்டலில் அபிராமி பக்கத்தில் இருக்காங்க. அந்த நர்ஸ் சொன்ன கதையை கேட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் நம்ம தீபா கார்த்திக்காக ஆசையாக சமைச்சு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப டயர்டில் தூங்கிடுறாங்க. விடிச்சதும் கார்த்தி வீட்டுக்கு பார்க்குறாங்க. பார்த்தா தீபா சோபாவில் தூங்கிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி தான் எழுப்புறாங்க. என்னங்க இங்கே படுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், வந்துட்டீங்களா? நான் எத்தனை வாட்டிங்க ஃபோன் பண்ணேன், அம்மா ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை, எங்கெங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டதும், இல்லைங்க அம்மா கண் முடிச்சுட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சா, அதாங்க போய் அம்மா கூடவே இருந்தேன், ஆனால் அம்மா கடைசி வரைக்கும் கண் முழிக்கவே இல்லை அப்படின்னதும் தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓஹோ அப்படியா, நான் நிறைய வாட்டி ஃபோன் போட்டு பார்த்தேனா, நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லைங்க, உங்களுக்காக ஆசையாக சமைச்சு வெயிட் பண்ணிட்டுலாம் இருந்தேன், வெயிட் பண்ண மாதிரி தூங்கிட்டேன் அப்படிங்கிறது. சாரிங்க, யாரோ ஒருத்தவங்க சொன்ன பேச்சை கேட்டு நானும் நம்பி போயிட்டேன். சரி விடுங்க, நீங்கள் நைட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்டது. எப்படிங்க நீங்கள் சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவேன், நான் சாப்பிடல அப்படிங்கிறது. சாரிங்க, என்னால் வர முடியாமல் போயிடுச்சு, கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி இங்கேருந்து போனதும் தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக குளிச்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து தீபாவை பார்க்குற அந்த லேடி சாமியார் காத்திக்கிட்டு, முருகா என்ன முருகா, உன் அம்மா கண் முழிக்கலன்னு வேதனையாக இருக்கியா, அப்போ அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டி வேண்டுதல் பண்ணு, அந்த கடவுளை உன் அம்மா காப்பாற்றி கொடுப்பாங்க அப்படின்னதும் உடனே காத்தி ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு நேராக கடவுள் முன்னாடி ரொம்ப உருக்கமாக வேண்டிக்கிறாங்க. வேண்டி முடிச்சு அடுத்த நொடியே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, அபிராமி கண் முழிச்சிட்டாங்கன்னு. உடனே தீபாவை கூட்டிட்டு காத்தி அபிராமியை பார்க்க வராங்க. அங்க ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா கழுத்துல தாலி இல்லாத விஷயத்தையும் அபிராமி பார்த்துடுறாங்க. ஸோ தீபா கலட்டி சபதம் போட்ட விஷயத்த காட்டி சொன்னதும் உடனே நம்ம அபிராமி, நீ தீபா கழுத்துல தாலி கட்டணும், அதை நான் கண்குளிர பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னதும், கண்டிப்பாமா உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி காட்டி வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் தாராளமாக டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா கார்த்தி தீபாவும் சேர்ந்து அபிராமியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அபிராமியை பார்த்தா ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருமே ரொம்ப அக்கறையாகவும் பாசமாகவும் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் பாசத்தையும் பார்த்து அபிராமியை ஆச்சரியப்படுறாங்க. அதே மாதிரி ரம்யாவும் வீட்டுக்கு வராங்க. ரம்யாவை பார்த்து நம்ம மைக்லேயும் மீனாட்சி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. தேங்க் காட் ஆண்டி, இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நல்லபடியாக படிச்சு வீட்டுக்கு வருவீங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்க இல்ல கடவுள் பொண்ணியம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யாவை சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அருணாச்சல ரம்யாவை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. நீ நல்லபடியா திரும்பி வரதுக்கு ரம்யாவும் ஒரு வகையில காரணம் தாமா அபிராமி, அவளும் உனக்காக உயிர் போற அளவுக்கு பரிகாரம் பண்ணிருக்கா அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, ரொம்ப நன்றிங்க, எல்லாரும் எனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க போல இருக்கீங்கிற மாதிரி அபிராமி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. சரிங்க, இங்க பாருங்க, எப்படியோ ஒரு கெட்டது நடந்ததோட ஒரு நல்லது நடந்தால் நல்லவன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. இங்கே பாருமா மீனாட்சி, நம்ம குடும்ப யோசியரை நாளைக்கே வர சொல்லு அப்படின்னதும், என்ன ஆச்சுட்டு எதுக்கு திடீர்னு யோசிடலாம், நீங்களே இப்போதான் உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்போ எதுக்குத்த இதெல்லாம் அப்படின்னு நம்ம மீனாட்சி கேட்டதும், இல்லைம்மா உன்னோட கழுத்துலையும் தாலி இல்லை, நம்ம தீபா கழுத்துலையும் தாலி இல்லை, அதான் ரெண்டு பேர் கழுத்துலையும் ஒரே நாளே தாலி ஏறட்டும், ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம சடங்கு ரொம்ப கிராண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னதும் உடனே தீபா அத்தை நீங்க இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்போ என்ன அது அவசரம், கம்ப்ளீட்டா நீங்க சரியானதோ அதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. என்னமா இது தள்ளி போடுறதுக்கு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை நாளைக்கு தான் ஒரு பொண்ணு தாலி இல்லாம இருக்கிறது, இங்க பார்ப்பா காத்தி உனக்கு சம்மதம் தானே அப்படின்னதும், உங்க இஷ்டம் தான், எங்க இஷ்டமா, கண்டிப்பா சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னதும், அதுக்குன்னு என் பிள்ளைய சொல்லிட்டால மீனாட்சி, நாளைக்கே நம்ம யோசிச்சு வர சொல்லுமா அப்படின்னதும் மீனாட்சி சரின்னு சொல்றாங்க. இல்ல இதை நான் நடக்க விட மாட்டேங்கிற மாதிரி ரம்யா செம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே ரியாவுக்கு போன் போட்டு சொல்லிடுறாங்க. ஓஹோ அப்படியா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமே, எப்படி என்ன மீறி அந்த ஆனந்த் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுறான்னு பாக்குறேன், நாளைக்கு யோசிச்சு பாக்குறான், அதே நொடி அந்த மீனாட்சியை உயிரோட விட மாட்டேன், அந்த மீனாட்சி உயிரோட இருந்தா தானே மீனாட்சிக்கு தாலி கட்டுவான், அவளை தூக்கிடுறான் அப்படிங்கிறதும், இங்க பாரு ஏற்கனவே காத்தி எல்லாரும் மேல
சம கொலவரில இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ இந்த குடும்பத்து மேல கை வச்சா அவ்வளவுதான், நீ உயிரோடையாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போவ. ஆனா கண்டிப்பா பணமா தான் வீடு வரணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதும் என்ன ஐஷு மிரட்டுறியா? இல்ல உன்னை எச்சரிக்கிறேன், எதுக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. ஏற்கனவே உண்மையில அத்தை எப்படி பண்ணிட்டான்னு ரொம்ப கொலவரில இருந்துட்டு இருக்காங்க. சோ நான் சொல்றத கேளு அப்படின்னதும் அதெல்லாம் முடியாது, எப்படியோ நான் ஜெயிலுக்கு போறது உறுதி. ஆனா அது ஆனந்துக்கு மீனாட்சி கிடைக்கவும் கூடாது, அந்த கார்த்திக்கு தீபாவும் கிடைக்க கூடாது. இன்னும் என்னோட லிஸ்ட்ல வந்து அந்த 2 பேரும் தான் இருக்காங்க. எப்படியோ அபிராமி கிட்டத்தட்ட செத்த மாதிரி தான், அவன் நல்லா அனுபவிச்சுட்டான். ஆனா இவங்களெல்லாம் அனுபவிக்க விட மாட்டேன், ஒரே ஸ்பாட்லயே மேல அனுப்பி வச்சுட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியா வந்து போனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திகிட்ட வந்து மைக்லி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தம்பி, நைட்டு உங்களுக்காக தீபா இவ்வளவு பாசமா சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமா? ஆனா கடைசியில நீங்க தான் வராம போயிட்டீங்க அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்தி வந்து இல்லைங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து திடீர்னு நர்ஸ் ஒருத்தங்க போன் போட்டு அம்மா கண் முடிச்சுட்டாங்க வாங்கன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல தீபா, ஞாபகமே வரல, நான் ஆர்வத்துல அம்மாவை பார்க்க போயிட்டேன், அங்க போனா அம்மா கண் முழிக்கவே இல்லை அப்படின்னதும் உடனே மைக்ல யோசிச்சு பாக்குறாங்க. தீபா வந்து ரம்யாவுக்கு போன் போட்டு சொன்னது கார்த்தி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம், இந்த ரம்யாவோட நடவடிக்கைகள் எனக்கு சுத்தமாவே பிடிக்கலங்க. ஏன்னா தீபா வந்து அந்த ரம்யா கிட்ட இப்படி என் புருஷனும் நானும் சேர்ந்து சாப்பிடுறோம்னு சொன்னா அடுத்த நொடி தான் உங்களுக்கும் போன் வந்திருக்கணும். எனக்கு என்னமோ நீங்களும் தீபாவும் சேர்ந்து சாப்பிடுறது பிடிக்காம தான் ரம்யா அவன் மூலமா அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க அம்மா கண் முழிச்சுதான் சொல்ல வச்சிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் கார்த்தி வந்து அதிர்ச்சி ஆறாங்க. எதுக்குங்க அவங்க இதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டு, எதுக்கு எல்லாம் உங்க மேல இருக்கிற ஆசையில தான் இப்படி எல்லாம் தீபாவை இல்லாம பண்ணிட்டு உங்களை அடையணும்னு ஆசைப்படுறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு கார்த்தி. நான் ஒரு விஷயத்துல சந்தேகப்பட்டேன்னா கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு மைத்திரி சொன்னது. சேச்சே, அவங்க அப்படி இல்லைங்க, எங்க குடும்பத்துக்கும் தீபாவுக்கும் நல்லது பண்றேன்னு பேர்ல முட்டாள்தனமா பண்றாங்க, அவ்வளவுதான். பாருங்க கார்த்தி, இதுக்கு நீங்க 2 பேரும் அவகிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்லி அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து ஒரு பெரியவங்க கிட்ட அந்த சாமியார் வந்து தங்கினாங்கல்ல மாடம், அது அவங்க அந்த ஓனரை பார்த்தா உடனே போன் பண்ண சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம கார்த்திக் வந்து அந்த நபர் வந்து போன் அடிச்சு ஐயா அந்த பெரியவனை நான் பார்த்துட்டேன், நீங்க உடனே கிளம்பி வந்தீங்கன்னா அவர் கூட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிறது. உடனே கார்த்திக் கிளம்பி வராங்க. இது நேற்று நானும் ரம்யா மேமன்னு பேசின இடமாச்சு, அப்ப அவங்களுக்கு அந்த பெரியையோட பேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அந்த பெரியவர் வராங்க. ஐயா நீங்க கேட்டீங்களா வெங்கையா, அந்த வெங்கையாவோட வீடுதான் இது, இவர் தான் அந்த மடத்துக்கு இன்சார்ஜா இருக்காரு அப்படின்னதும் ஓஹோ அப்படியா, நான் பாக்கலாமா அப்படின்னு சொன்னதும் உடனே கார்த்தியை உள்ள அழைச்சிட்டு போறாங்க. பார்த்தா நம்ம ரம்யா கூட பேசின வெங்கையா தான் நிக்கிறாங்க. இது பார்த்து கார்த்தி வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க. இவர் நேற்று நம்ம பேசிட்டு இருக்கும் போது ரம்யா கூட பேசினவங்களா அஜய் சார், நீங்க தான் அந்த மடத்துக்கு இன்சார்ஜா அப்படின்னு கேட்டதும் ஆமாங்க, நான் தான் அந்த மடத்துக்கு இன்சார்ஜ். ஆமா, உங்களுக்கு 2-3 நாளைக்கு வாடகைக்கு வேணுமா என்ன, ஒரு சாமியாருக்கு வாடகைக்கு வேணும்னு ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க, சோ அதனாலதான் நான் அந்த மடத்தை கொடுத்தேன் அப்படின்னதும் உடனே காட்டு வந்து அதிர்ச்சி ஆறாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இந்த பொண்ணு தான் உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு நம்ம காட்டி வந்து போட்டோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம தீபா போட்டோவை அங்க பார்த்தோம்னா அது தீபா இந்த பொண்ணு இல்லைங்க, நான் இந்த பொண்ணு பார்த்ததே இல்லை, ஒருவேளை ரம்யா இருக்குமான்னு சந்தேகப்பட்டு காட்டி ரம்யா போட்டோ காமிக்கிறாங்க. நேற்று கூட இந்த பொண்ணு என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நினைக்கு நீங்க கூட போன் பேசிட்டு இருந்தீங்க ஐயா, இந்த பொண்ணு தான் எனக்கு 2 நாளைக்கு வேணும்னு எனக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் பணம் வேற கொடுத்தாங்க அப்படின்னதும் காட்டி வந்து சம அதிர்ச்சி ஆகுவாங்க. சோ எப்படியோ ரம்யா தான் இந்த போலீஸ் சாமியாரை ரெடி பண்ணாங்கிற விஷயத்த காட்டி வந்து பிரில்லியண்டா